धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य नाम देवा, सर्व वैष्णवांचा रावा, सर्व वैष्णवांचा रावा, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, सर्व वैष्णवांचा रावा, सर्व वैष्णवांचा रावा, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, पवित्र केले शतकोटी, तारिले जीव कल्पकोटी, तारिले जीव कल्पकोटी, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, देवा जेवी सवे ऐशी ज्याची देवासवे, ऐशी ज्याची देवासवे, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, धन्य धन्य नाम देवा, 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 एका जनार्दनी चरणी सेवा, एका जनार्दनी चरणी ठेवा, एका जनार्दनी चरणी देवा, एका जनार्दनी चरणी देवा, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, नामदेव जनार्दन, नामदेव जनार्दन, नामदेव जनार्दन, नामदेव
नामदेव जनाबाई, नामदेव जनाबाई, देव जनाबाई, नामदेव 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 नामदेव जनाबाई, जनाबाई, नामदेव जनाबाई, नामदेव जनाबाई, नामदेव जनाबाई, नामदेव नामदेव जनाबाई, जनाबाई, नामदेव 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 जनाबाई, संत श्रेष्ठ विश्व संत नामदेव संत शिरोमणि नामदेव महाराज தீர்த்தாவளி பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வ சந்த்னு அவருக்கு பேர். ஜெகத்குரு அப்படின்னு ஒரு பட்டம் துக்காராம் மகாராஜ். விஸ்வ சந்த் அப்படின்னா ஒரு பட்டம் நாம்தேவ் மகாராஜ். नामदेव महाराज विश्व संत संत शिरोमणि. नामदेव महाराज स्वरूपम प्रेम. அந்த பிரேம ஸ்வரூபியோட ஞான ஸ்வரூபி ரெண்டும் சேர்ந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கு. நேற்றுக்கே பார்த்தோம். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, உஜ்ஜைன், हरिद्वार, अयोध्या, सोमनाथ, ज्योतिर्लिंगम, कांची, काशी எல்லாம் போக போறா. க்ஷேத்ராடனம் க்ஷேத்ராடனம் போகும்போது எப்படி போகணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. ஜனார்தன மகாராஜ் ஏக்நாத் மகாராஜுக்கு உபதேசம் பண்றார். ஏக்நாத் மகாராஜ் எப்போ ஞானத்தில் சித்தமாயிட்டாரோ அப்போ ஜனார்தன் மகாராஜ் சொல்றார், நீ பாரத யாத்திரை போயிட்டு வா. போகும்போது எப்படி இருக்கணும்னா ஒரு இடத்துல 2 நாள் மேல தங்கக்கூடாது. க்ஷேத்திரவாசம் வேணா 1 வாரம் பண்ணலாம். யாரை யாரை பார்க்கிறையோ அவர்களெல்லாம் பாண்டுரங்கனாக நினைச்சுக்கோ. அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணு, வினயத்தோட போ. எது கிடைக்கிறதோ விட்டல் கொடுத்த பிரசாதமாக நினச்சிக்கோ. எது கிடைக்கலையோ விட்டல் ஒன்று இருந்து அதிலிருந்து ஒதுக்குறான்னு நினச்சிக்கோ. யார்கிட்டையும் எதையும் அபேட்சிக்காத. உன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தாத. எங்கேயும் உன்னுடைய பிரபாவத்தை காட்டிக்கிறக்கூடிய செயலில் நீ ஈடுபடாத. பார்க்கிற எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாவத்தோட க்ஷேத்ராடனம் போன இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். ஏக்நாத் மகாராஜும் அப்படித்தான் பாரத யாத்திரா பண்றார்.
க்ஷேத்திரம் போகும்போது மனசு முழுக்கம் பகவத் ஸ்மரணையாகவும், சரீரத்தில் உதாசத்தன்மையுடையவாகவும், வைராக்கியம் உடையவர்களாகவும், நிஷ்டை உடையவர்களாகவும் இருக்கணும். எல்லா பாபங்களும் க்ஷேத்திரங்களில் நாசமாகும். ஆனால் க்ஷேத்திரங்களில் வந்ததுக்கப்புறம் பண்ணின பாபம் எங்கும் போய் நாசமாகாது. ஆனால் எங்கே பாபம் பண்ணாலும் க்ஷேத்திரங்களில் நாசமாயிடும். க்ஷேத்திரங்களில் போய் பாபம் பண்ணக்கூடாது. இப்படி க்ஷேத்திர விதி உதாசீனமான பாவம் வேணும். க்ஷேத்திரம் பண்ணும்பொழுது பெரிய பதவியான பிரதமர் பதவியாக இருந்தாலும் கூட சின்ன அறையில் பாயில தூங்கினார்னு கேள்விப்படுறோம். க்ஷேத்திரானத்துடைய விதி அது. பெரிய போகத்தை எதிர்பார்த்துட்டு க்ஷேத்திரம் பண்ணக்கூடாது. எங்கனாலும் சரின்னு இருக்கணும். ஏன்னா நோக்கம் நமக்கு ஈஸ்வர தரிசனம், ஞானம். ஞானேஸ்வர் மகாராஜ் கூடயே இருக்கும்பொழுது அந்த அனுபூதி தான் நமக்கும் வரும். அதனால தான் சாதுக்களோட க்ஷேத்ராடனம் போகணும்னு சொல்கிறோம். சாதுக்களோட போகாமல் வேற ஏதாவது கமர்ஷியலில் டூர் கூட்டின்னு போகிற மாதிரி நம்ம க்ஷேத்ராடனம் போனால் தரித்தே வியர்த்த அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த சித்தமனு போகத்திலே இருக்கும், க்ஷேத்திரத்தில் இருக்காது. க்ஷேத்திரம் அழைக்கும் பொழுது எப்படி கூப்பிட்றா தெரியுமா? சோமநாத்தருடைய மகிமை சொல்லி சோமநாத்துக்கு வா, காசியுடைய மகிமை சொல்லி காசி யாத்திரை வான கூப்பிட்டா தேவையில்லை, 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் தரேன் வா, 3 வேளையும் நாங்களே சாப்பாடு போடுறோம், பிரமாத சாப்பாடு வா, 2 டே டிக்கெட் எடுத்துன்னு போகிறோம் வா, இப்படி சொல்லி கூப்பிட்டா அது க்ஷேத்ராடனம் இல்லையே, அது டூர்னா. त्रिवेणी संगमे नानार तीर्थे भ्रमी, चित्त नाही नामे तरिते व्यर्थ, चित्त नाही नामे तरिते व्यर्थ, चित्त नाही नामे तरिते व्यर्थ. त्रिवेणी संगमे नानार तीर्थे भ्रमी, चित्त नाही नामे तरिते व्यर्थ, चित्त नाही नामे तरिते व्यर्थ, चित्त नाही नामे तरिते व्यर्थ. नामासी विमुखा तो नर पापिया, 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 हरि बिन धावया न पवे कोई, हरि बिन धावया न पवे कोई, हरि बिन धावया न पवे कोई. नामासी विमुखा तो नर पापिया, हरि बिन धावया न पावे कोणी, हरि बिन धावया न पावे कोणी, हरि बिन धावया न पावे कोणी. हरि मुखे मना, हरि मुखे मना, हरि मुखे म्हणा, हरि मुखे म्हणा, हरि मुखे मना, हरि मुखे मना, हरि मुखे म्हणा, हरि मुखे म्हणा, हरि मुखे मना, हरि मुखे मना. पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी. हरि मुखे म्हणा, हरि मुखे म्हणा, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी. त्रिवेणी संगमी नाना तीर्थे भ्रमी, விதவிதமான தீர்த்தங்கள்ல பிரமிச்சுன்னு இருக்கும்.
சுத்தின்னு இருக்கும், அலையலாம். திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் பண்ணலாம். சித்த நாஹி நாமி, எப்போ பகவானுடைய நாமத்தில் அட பகவான் மேலே உனக்கு சித்தம் ஏற்படலையோ, உன் சித்தத்தில் எப்போ பகவத் ஸ்மரணம் இல்லையோ, தரித்தே வியர்த்தா, டிக்கெட் செலவு தான் மிச்சம், வேற ஒன்றும் பலன் இல்லை. நாமாசி வின்முக தோ நர பாப்பியா. வாரக சம்பிரதாயத்தில் யாரு பாப்பினா, யார் வாக்கில் நாம வரலையோ அவன் பாப்பி, வேற யாரும் பாப்பி கிடையாது. ஜென்மாவிலேயே பாப்பம் பண்ணவனால அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு சண்டாளம் கூட புண்ணியவான் தான் விட்டலநாம வாக்கில் வந்தாச்சு. ஆனால் ஒரு பெரிய வர்ணாசிரமத்தில் இருந்தாலும் கூட எப்போ பகவன் நாமத்தில் அவனுக்கு இஷ்டம் இல்லையோ அவன் பாப்பி. நாமாசி வின்முக, வின்முகம்னா என்ன? பாராமுகம். நாமத்தில் அலட்சியமோ பாராமுகமோ இருந்ததால் அவன் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் பாப்பி, வேற யாரு பாப்பி? ஏன் நாமத்திலையும் அவ்வளவு ஸ்ரத்த வைக்கிறோம்னா, பகவானை தவிர ஓடி வர உனக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில்? என்ன கேட்குறேன். ஹரிவீண தாவையா நப்பவே கோணி, யாரும் கிடைக்க மாட்டான்ப்பா ஹரி மாதிரி ஓடி வரவன். சத்வர உச்சார பிரஹ்லாதி பிம்பலா உத்தவா லாதலா கிருஷ்ணதாத. சொன்னவனே சத்வரி உச்சாரே பிரஹ்லாதி பிம்பல. நாராயணான ஆரம்பிக்கும் போதே நரசிம்மன் உள்ள உட்காந்துட்டார். நாராயணன் உள்ள இருக்காரனா, நாராயணன் உள்ள இருக்காருன்னு இவ்வளோ வாக்கியம் சொல்லணும். நான் ஆரம்பிக்கும் போதே நரசிம்மன் உள்ள வந்துட்டார். சத்வர உச்சாரே பிரஹ்லாதி பிம்பல உத்தவா லாதலா கிருஷ்ணதாத. அவனை மாதிரி ஓடி வரவன் வேற ஒருத்தரும் கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு ஒரு பிரேமை பக்தன் மேல வச்சிருக்காங்கிறதா அந்த தீர்த்த யாத்திரையில பார்த்துட்டு இருக்கு. எல்லா க்ஷேத்திரத்துக்கும் சுத்த ஆரம்பிக்கிறான். இத்தனை க்ஷேத்திரம் போயும் கூட நாம்தேவ் மகாராஜுக்கு என்ன ஞாபகம்னா, பரிபண்டரிச்சே பிரேம நாமயாச்சே ஜீவி, परिपंढरीचे प्रेम नामयाचे जीवी, 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 परिपंढरीचे प्रेम नामयाचे जीवी. माऊली आठवी पांडुरंगा, माऊली आठवी पांडुरंगा, परिपंढरीचे प्रेम नामयाचे जीवी, परिपंढरीचे प्रेम नामयाचे जीवी. माऊली आठवी पांडुरंगा, माऊली आठवी पांडुरंगा, परिपंढरीचे प्रेम नामयाचे जीवी, परिपंढरीचे प्रेम नामयाचे जीवी. माऊली आठवी, माऊली आठवी. புள்ள பத்தால ஷாப்பிங் கூட்டணும் போனா அவளுக்கு என்ன சிந்தனை இருக்கும்? புள்ள பத்தால ஷாப்பிங் கூட்டின்னு போனா அவளுக்கு என்ன சிந்தனை இருக்கும்? குழந்தை அழுமா, பசிச்சிருக்குமா, தூங்கின்னு இருக்கா, அவளை பார்த்துக்க சொன்னே வந்தாளா, 10 நிமிஷத்துக்கு ஒரு அங்க இருக்கிற போகம் ஏதாவது மனசுல நிற்குமா? எல்லாம் பாப்பா, ஆனா மனசு மாத்திரம் குழந்தை கிட்டே இருக்கு. சோமநாத் வந்தார், ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், ஹர. கோவில் சுத்திட்டு வந்துக்குள்ள பாண்டுரங்கா நைவேத்தியம் ஆயிருக்குமே அவளுக்கு, பாண்டனுக்கு இப்போ அபிஷேகம் ஆயிருக்குமே. அயோத்தி போனார், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ராம் 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 எல்லாம் போயிட்டு சுத்திட்டு வர்றதுக்குள்ள இதே மாதிரி பாண்டனுக்கு ஒரு மந்திர் கட்டணும்.
எல்லாரும் ஜெய ஜெயகாரம் போட்டு எப்படி இருக்கா? இதே மாதிரி பன்றிபுரமும் ஆகணும். குழந்தையா இருக்கார் பாண்டகன், பன்றிபுரத்துல குழந்தையா இருக்கார். லீலா சுகர் குழந்தையா தான் சொல்றார். திகம்பரஹா கோபி தமால நீலா, ட்ரெஸ் போட்டுக்காத குழந்தையா பாண்டுறங்க. திகம்பரஹா, அது மாத்திரம் இல்ல, தூர்தஹா ஷட்டகார பய. திகம்பரஹா கோபி தமால நீலா, அவ்வளோ அழகு சொட்டும் குழந்தை. விட்டல் அல்ல குழந்தை, விட்டல். அவருக்கு அயோத்தியா வந்தால் அவன் ஞாபகம், சோம்நாத் வந்தால் அவன் ஞாபகம், மதுரா வந்தால் அவன் ஞாபகம். மா உளியாட்டவி பாண்டுரங்கே, மா உளியாட்டவி பாண்டுரங்க, பரி பண்டரிச்ச பிரேம நாமயா ஜனீனி, பரி பண்டரிச்ச பிரேம நாமயா ஜனீனி. माऊली आठवी पांडुरंगा, माऊली आठवी पांडुरंगा, परी पंढरी प्रेम नामयाची, परी पंढरी प्रेम नामयाची. ஜீவன் முக்த தோனி பக்தானி ஞானி, ரெண்டு பேரும் ஜீவன் முக்தர்கள். அவர் எப்படி ஞானத்தினால முக்தன், இவர் எப்படி பிரேமினால முக்தன். முக்தன் என்னன்னா வெளி விஷயங்கள் பாதிக்காதவன் எவனோ அவன் முக்தன். சம்சாரம் இல்லாதவன் முக்தன், கவலை இல்லாதவன் முக்தன், காமக்ரோதம் இல்லாதவன் முக்தன், தாபத்திரயங்கள் இல்லாதவன் முக்தன், சுக துக்கம் தெரியாதவன் முக்தன். நைட்டு 10 மணிக்கு குழந்தை, நைட்டு 12 மணிக்கு குழந்தை இருந்தாலும், நைட்டு 2 மணிக்கு குழந்தை இருந்தாலும் சங்கடப்படுத்துறதுக்கு நான் பிறந்திருப்பார் அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாள். குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே, அழுந்தே இருக்கேன், எனக்கு தூங்கவே இல்லையே, எனக்கு குழந்தை மேலே தான் என்னன்னா அந்த துக்கம் அவளை பாதிக்கலை, குழந்தை மேலே. காரணம் பிரியம் முக்தனாக்கிறது. இங்கே என்னன்னா இதெல்லாம் பொய்யப்பா, எல்லாம் சொப்பனம். मृगजलवतवाया जाईल रया, कौणाचे माय बाप, कौणाचे गण गोत. ரெண்டு விதமானது ஆன அவஸ்தை ஒண்ணு. பிரேமைனா பக்கத்துல இருக்கிறவா யாரும் தெரியாது, ஒரே இடம். ஞானம்னா பக்கத்துல எதுவும் தெரியாது, ஒரே இடம். கவனாச்சே மாய பாப்பு, அம்மாவை பற்றி கவலை இல்லை, அப்பாவை பற்றி கவலை. ஏன்னா எத்தனையோ அப்பா பார்த்தாச்சு, எத்தனையோ அம்மா பார்த்தாச்சு. இந்த ஜென்மாக்கு இவ அப்பா அம்மா, போன ஜென்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா, இந்த ஜென்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா. 84 லட்சம் அப்பாவை பார்த்தாச்சு, 84 லட்சம் அம்மாவை பார்த்தாச்சு. இந்த ஜென்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா வந்திருக்கா. இது ஞானம். பக்தினா என்னன்னா அப்பா அம்மா ஞாபகமே இல்லை, கோவிலே இருக்க. ஜனாபாய் பாருங்க, இந்த பொண்ணு அப்பா அம்மா எனக்கு பாண்டங்கனிட்டே இருக்கணுங்கிறது. அப்பா அம்மா போயிடுவோம், நீ அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்கோ, நான் பாண்டங்கனை பார்த்துட்டு. என்னன்னா அங்க பிரியம், பிரியத்தினால முக்தன், ஞானத்தினால முக்தன், ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க யாத்திரை. ஜீவன் முக்த தோனி பக்த ஆணி ஞானி, பரத்தோணி தே தோணி ஏத்தி மார்கி. சோம்நாத் போயிட்டு துவாரகா போயிட்டு அப்படியே போயின்னு இருக்கா. ராஜஸ்தான் வழியாக ஒரு பாலைவனம். அங்க போயிட்டே இருக்கும்பொழுது இருக்கிற தண்ணி எல்லாம் காலியாயிடுது. இவர்களுக்கு தாகம் எடுக்கிறது. இது என்னன்னா இது சரீர தர்மம். சரீர தர்மம் இருக்கு, ஏன்னா சரீரத்தில் தானே குடி வந்திருக்கா. சரீர தர்மம் இருக்கு, தாகம் இருக்கு. மாவளியும் துணை துணை தடைகிறார், நாம்தேவரான் துணை துணை தடைகிறார். 2 பேரும் பார்த்தா என்னாச்சு, ஆமாம் எனக்கும் அதுதான்.
என்ன செய்யலாம்? பாலைவனமாக இருக்கு, எங்கும் காணோம். தூரக்க ஏதோ கால் தடம் தெரியறது. கால் தடம் இருக்கும் பொழுதே அங்கே ஏதோ தண்ணீருக்கு வசதி இருக்கிறதுனால தான் ஜனங்கள் அங்கே வந்துட்டு போகக்கூடிய கால் தடம் இருக்குன்னு சொல்லி அங்கே போனார்கள். त्रिशाकांतवनी होत से पीड़न, त्रिशाकांतवनी होत से पीड़न, होत से पीड़नी पडले चिंतवनी जीवनाला, त्रिशाकांतवनी होत से पीड़नी, त्रिशाकांतवनी होत से पीड़नी, पडले चिंतवनी जीवना लागी, तव दृष्टी एक कूप देखिल्यावचिता, तव दृष्टी एक कूप देखिला अवचिता, उदकते ते पाहता न लगे अंतु, न लगे अंतु, उदकते ते पाहता न लगे अंतु. तव दृष्टी एक कूप देखिला अवचिता, அவச்சிதா கூப்ப தேக்கிலா. எதர்ச்சையா பார்க்கும்போது அந்த வழியா போனா ஒரு கிணறு இருந்தது பார்த்தார்கள். கிணறு வந்துடுது. ஜில 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 போனார்கள். என்ன ஆச்சு? விட்டாலா 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 வாரக்கரை சாதுக்கள் நிறைய யாத்திரை பண்ணுவார்கள். எங்கே போனாலும் நடதான், நிறைய யாத்திரை பண்ணுவார்கள், நடந்தே தான் போவார்கள். வாரக்கரை சந்துக்களுக்கு நடைங்கிறது பெரிய சாதனமே இல்லை, போயிட்டே இருப்பாள். இத்தனை நடக்கிறதுக்கு அவளுக்கு ஏது சக்தி, எப்படி அவள் அதை மேனேஜ் பண்ணுறான்னா, இப்போ அவள் சொல்கிறா, அவள் விட்டலனாமா சொல்கிறனால அவளை மேனேஜ் பண்ணுறா. அது எப்படின்னா விட்டல டல 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 டலங்கும்போது ஹிருதயத்தில் போட்டு அடிக்கிறதா. அது பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதா. கார்டியாட்டிக்கில் ரொம்ப பிரமாதமாக இருக்கான். அதனால் அவள் எவ்வளோ தூரம்னாலும் நடக்க முடியறதுன்னு மாறி மாறி வந்துட்டுருக்கு வீடியோ. எல்லாரும் ஒரே வீடியோவை எனக்கு மாத்திரமே அனுப்பிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா விட்டல பக்தா நான் என்கிட்ட தெரிவித்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு எல்லாரும் அனுப்புகிறான். அவ்வளவு பிரசித்தமாக போயின்ட்டுருக்கு. விட்டலநாமாவுக்கு கார்டியாட்டுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது தான் பெருசாக போயின்ட்டுருக்கு. விட்டலநாமா மோட்சம் கொடுக்கும்னு சொல்கிறேன், அது ஒங்குமே போக மாட்டேங்குது. ஜனங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிறது. சரி, எப்படியோ பகவன் நாமாவை சொல்லுவோம். சந்துக்களுடைய ஒரு சங்கத்தை எப்படி ஆசிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு துக்காராம் மகாராஜ் ஒரு உதாரணம் கொடுக்குறார். त्रिशाकाळी उदक भेटी पडे मिठी आवडीची ऐसी आचा हो का संग जीवलग संतांचा.
ஒரு தாகம் எடுத்தவன் தண்ணீரை கண்டா எப்படி படாத அதை எடுத்துப்பானோ, இல்லாட்டா அதை கண்டு ஆக்ரகமாக ஓடுவானோ, அது போல சத் சங்கத்தை நீ நாடணும். எப்போ அந்த நாட்டம் வரும்னா, எப்போ ஏங்குறையோ அப்போ அந்த நாட்டம் வரும். ஏக்கம் இருந்தால் தான் நாட்டம் வரும். ஏக்கம் இல்லைன்னா நமக்கு எதுக்கு நாட்டம்? வயர் ஃபுல்லாக இருக்குன்னா பஞ்சபக்ஷ பிரமாணமாக எடுத்துக்கணுமே, கொஞ்சமாக எடுத்துக்கோன்னா வேண்டாம் தான் சொல்லப்படும். பசி வரட்டுமே, பழங்கஞ்சியாக இருந்தாலும் வாய்க்குள்ளே போகும். தாகமாக இருக்கட்டும்னா நல்ல தண்ணி, எந்த தண்ணினாலும் பரவாயில்ல. பிஸ்லரி வாட்டரா, அக்வாஃபினாவா, ஆர்ஓ வாட்டரா, இந்த விசாரமே இடமில்லை. ஒரு பானையில் தண்ணி குடித்தா கூட கடகடம் குடிப்போம். மக்கி இல்லை, சும்மா கையில் விடுங்க, கையில் குடிக்கல. அந்த காலத்தில் கையில் வாங்கி குடிப்பாலாம். எங்கள் ஊரில் பந்தி போடும்போது இப்படி வாயை பொத்தின்னு போவாளாம். இந்த கிண்டி மாதிரி இருக்கும், அதில் வாயை கையில் வச்சுட்டு போயிடுவாளாம், அடைச்சிட்டே இருப்பாளாம். தண்ணீர்னு யாருக்கணும் வாயை திறக்கணுமா, கையை எடுப்பாளாம், சர்ன வாயில் வந்து விழுவும். போகிறோம்னா கையை காமிச்சா நிப்பாட்டிப்போ அப்புறம் நம்ம வாயை முடிக்கலாம். பச்சை கற்பூர என்ன கங்காமிர்தம்னு ஏதோ சொல்லுவோம், அதுதோ அப்படி சொல்லிட்டு வருவாளாம் தண்ணியோட. இப்போ எல்லா ஏர்போர்ட்டும் அப்படி தான் குடிக்க வேண்டியிருக்கு. கை வச்சுனா நேராக வாய்க்குள்ளே வந்து விழும். ரொம்ப ஹைஜீனிக்குங்கிறாது. டம்ளரை வச்சு யார் சூப்பி கொடுக்குறா, யார் வசதி கொடுக்குறான்னு யாருக்கு தெரியும்? தாகம் இருந்தால் எதுக்கும் இறங்குவோம். தாகம் இருந்தால் எதுக்கும் இறங்குவோம். இப்போ இவா 2 பேருக்கும் சரீர தாகம் இருக்கிறது. மாவுலிக்கும் சரி, நாம்தேவ் மகாராஜுக்கும் சரி. ஆனால் ஜீவன் முக்தர்கள் பின்னேன் தாகம் இருக்காதானா? அவள் சரீர தர்மத்தில் இருந்தால் தாகம் இருக்கத்தான் இருக்கும், பசி இருக்கத்தான் இருக்கும். பிரளப்பன் விசிருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரியான் இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரையன். பகவான் கீதையில் என்ன சொல்றார்? நம்மளே மாதிரி பாடுவா, நம்மளே மாதிரி பேசுவா, நம்மளே மாதிரி சாப்பிடுவா, நம்மளே மாதிரி முழிப்பா, நம்மளே மாதிரி தூங்குவா, நம்மளே மாதிரி நடப்பா, நம்மளே மாதிரி உட்காருவா, நம்மளே மாதிரி எந்திருப்பா, நம்மளே மாதிரி விவகாரம் பண்ணுவா, நம்மளே மாதிரி மலமூத்திர விசர்ஜனங்களும் பண்ணுவா. எல்லாம் நம்ம விசர்ஜன் கிருண்ணன் அப்பி எல்லாம் இருந்தும் கூட அவ முக்த நிலையிலே இருக்கா. இதெல்லாம் நம்மளே மாதிரி செய்கிறாங்கிறனால அவர்களும் நம்மளை போலவே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு கிணத்தை பார்த்தார்கள். ஓடி வந்தார் நாம்தேவ் மகாராஜ், ஓடி வந்தார். பார்த்தா என்ன ஆச்சுன்னா, உதக்கத்தே தே பாத்தாம் நலகே அந்த. உள்ள பார்த்தா ஊதக்கம் இல்லை, தண்ணீர் இல்லை. என்ன செய்யலாம்? கவனே பரியேத்த கரூரி கவாணி பிராண சந்தர்ப்பணி வாஞ்சமாவே. நாம்தேவ் மகாராஜ் சொல்றாரு, என்ன செய்யறது? உயிரை தாக்கு பிடிக்கணுமே, உயிரை தாக்கு பிடிச்சு வச்சுக்கணும். எப்போ உயிரை தாக்கு பிடிக்கணுங்கிற அவஸ்தை வருதோ அப்போ எதை செஞ்சாலும் தர்மம்ங்கிறது சாஸ்திரம். ஒரு பஞ்சமன்ட்ட கூட தண்ணீர் வாங்கி குடிக்கலாம். உயிரை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வருமானால், ஒரு மாமிச கடையில் கூட போய் ஜலம் வாங்கி சாப்பிடலாம். எப்போ? நான் உயிர் போற விஷயத்துல. அப்போ சொல்றார், கவனே பரியத்தே கரூரி கவனி பிராண சந்தர்ப்பணி வாஞ்சவாவே. இந்த பிராணனை தக்க வச்சுக்கணுமே, என்ன செய்யறது? அந்த அளவுக்கு தண்ணீர் தாகம். பாலைவனத்துக்கு போனா தானே தெரியும் தண்ணி தாகம்னா எப்படி இருக்கும். தண்ணியும் கிடைக்காது. நம்மெல்லாம் பகவான் எவ்வளோ சௌக்கியம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? கொஞ்சம் விற்கினா பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி கிடச்சிடுறது. தண்ணியே இல்லை, சுற்றி வர சாப்பாடே இல்லை, உயிர் போகிற அவஸ்தைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவா ரொம்ப விரலம். பகவான் அவ்வளோ சமர்த்தியாக வச்சுருக்கான் நம்மளை. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் யாருன்னே தெரியாத கூட தண்ணீர் கொடுப்பான், சாப்பாடு போடுவா. அந்த அளவுக்கு தர்மத்தை இங்க பாரதத்துல தான் பார்க்க முடியும். இப்ப இங்கேயும் கிணறு இருக்கு, உள்ள தண்ணீர் இல்ல. என்ன செய்யறது? மகநாமயா பிரதி போலே ஞான தேவோ. ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார், நாமயா கீழே கொஞ்சமா இருக்கே தண்ணீர்,
கீழே கொஞ்சமா இருக்கு. மத ஏக்க உபாயோ சாத்தியசே, எனக்கு ஒரு உபாயம் தெரியறது, அது சாத்தியம் பண்ணிக்கலாமா சொல்லுங்க. என்ன உபாயம்? லகிமே சே லாகவன் கருணீதே அவசரி உத்தரோணி பீத்தனி கேத்தலே உதக்க. லகிமே சே லாகவன் கருணீதே அவசரி. நான் பொடியாகி உள்ள போயிட்டு வந்துடுறேன், டக்குன்னு குட்டி ஆயிட்டார், உள்ள போயிட்டார். லகிமான ஒரு சித்தி, அஷ்டமகா சித்தி இருக்கு. அணிமா, லஹிமா, கரிமா, கரிமா, வசித்வம், பிராப்திஹி, ஈஸ்வரத்வம், பரகாய பிரவேசம். 8 சித்தி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரபாவம். அணிமானா சின்ன அணு மாதிரி ஆயிடுவார், அணுவா ஆயிடுவார். மகிமானா பெருசாயிடுவா, பெருசாயிடுவா. நம்ம ஆஞ்சநேயர் 2மே பண்ணினார். பெருசா மாறி எங்கையை கடத்தினார். லங்கினி உள்ள இருந்து வந்தா வாய்க்குள்ள சின்னதாகி காது வழியா வந்துட்டார். வாய்க்குழியா போய் காது வழியா வந்துட்டார். இப்படி சித்தி இருக்கு. மகிமா, அனிமா, மகிமா, கரிமா, லகுமா. கரிமானா வெயிட் ஆயிடுவான். ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி தான் பண்ணான். தூக்கிட்டு போயிட்டான் அசுரன். உடனே சின்ன குழந்தை தானே, வெயிட் ஆயிட்டானா, தூக்க முடியலையா அவனால, பொத்துன கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது லகிமாவாயிட்டானா, பேப்பர் மாதிரி இலை மாதிரி இப்படி பறந்து வந்து லேண்ட் ஆகும். லகிமான பேர். அப்புறம் ஈஸ்வரத்துவம், பரகாய பிரேஷ, வசித்வம். வசித்வம்னா எல்லாரையும் இழுத்துடும். வசித்வம். ஈஸ்வரத்துவம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3த்துக்கும் அவளுக்கு சக்தி உண்டு. ஒரு நிமிஷத்தை சிருஷ்டி பண்ணுவா, அதை ஸ்திதி பண்ணுவா, சம்ஹாரம் பண்ணுவா. அதான் ஈஸ்வரத்துவம். பரகாய பிரவேசம், இன்னொரு உடல்ல போய் உட்காந்துக்கலாம். கூடு விட்டு கூடு பாயறது சித்தி. இது மாதிரி 8 சித்தி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. இதெல்லாம் மேஜிக் இல்லை, மேஜிக் வேற, சித்தி வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜிக்குங்கிறது வேற, சித்திங்கிறது. சித்திக்கு இவாளெல்லாம் பிளாக் மேஜிக்ங்கிறா. சித்தி வேற. சித்தி மந்திர உபாசத்தினால வருது, மேஜிக்கு ஏமாத்தக்கூடிய டெக்னிக் கண்டுபிடிச்சதுனால வருது. ஏமாத்த தான் செய்வான், எப்படின்னு தான் உனக்கு தெரியாது, ஆனால் ஏமாத்து வேலை தான் அது. ஆனால் சித்தி ஏமாத்து வேலை இல்லை, அது மந்திர சக்தியினால் ஏற்படக்கூடியது. இப்படி ஒரு சித்தி, 8 சித்தி. 8 சித்தியும் சாதுக்களுக்கு உண்டு. 8 சித்தியும் சாதுக்களுக்கு உண்டு. எப்படி சொல்றேன்? அனிமா தன்னை சிறிதாக்கிறதுல ரொம்ப பிரபலமானவ. தன்னை சின்னதாகவே காட்டிப்பா, பெருசாகவே காட்டிக்க மாட்டான், சின்னதாகவே காட்டிப்பா. இது பேர் அனிமா. சாதுக்கள் எவ்வளோ பெரிய பிரபாவம் இருந்தாலும் தன்னை சின்னதாக காட்டிப்பா. இதுதான் அனிமா. மகிமா பெருமையை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவார். விஸ்வரூபம் எடுத்துட்டு வரப்போ அதான் மகிமா. கரிமா அவருடைய குணங்களை பார்க்கும்போது அவரை சுகமாக்க முடியாது, அப்படி அவர் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட குணங்கள் வாக்குனால் வர்ணிக்க முடியாது. அதுதான் கரிமா. இங்கே லகிமா பழகிறதுக்கு சுலபன், அதுதான் லகிமா. வசித்வம் ஒரு தடவை பார்த்தா போகிறோம், பின்னாடியே போக வேண்டியதான், அதான் வசித்வம். ஈஸ்வரத்துவம்னா உன்னுடைய அஜ்ஞானங்கள்லாம் அழித்து ஞானத்தை சிருஷ்டி பண்ணிடுவார், அதை காப்பாற்றவும் செய்வார். இப்போது காப்பாற்றுறது, சிருஷ்டி பண்ணுறது, அழிக்கிறது 3 வந்துருத்தா இல்லையா? அதான் ஈஸ்வரத்துவம். பரகாய பிரவேசம்னா என்னன்னா, நீ பிரவச்சனம் பண்ணும்போது உன் ஹிருதயத்துக்குள்ளே இருந்துட்டு அவர் ஒன்றை பேசுவார். இதுதான் பரகாய பிரவேசம். அவர் குரு என்ன செய்வார்? ஹிருதயத்துக்குள்ளே வந்து பேசுவார். இது பரகாய பிரவேசம். எல்லாமே குருட்ட உண்டு, எல்லாமே சாதுக்கள்கிட்ட உண்டு. அதே நேரத்தில் இதே மாதிரி சித்தியும் உண்டு. அது மாவுளியை கேட்கவே வேண்டாம். இப்போ ஏற்பட்ட சித்த புருஷர் மாவுளி இப்படி செய்யலாம். லகிமேச்சே லாகவ கருணீதே அவசரி உதரோணி பீத்தரி கேத்தலை உதக்க. உள்ள போய் தண்ணீர் எடுத்துன்னு வந்துட்டார் ராம்தேவ் மகாராஜுக்கும். கேத்தலை உதக்க
தேவுனி உதக நிகழா பாகோரி. உள்ள இருந்து தண்ணீர் எடுத்துன்னு வந்து வெளியில வந்து நாம்தேவ் மகாராஜ்கிட்ட கொடுக்கிறார். மகமணி அவதாரி நாமதேவா. நாமதேவா இப்ப குடி. அவரை பார்த்தார். சித்து பண்ணி வந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். அவருக்கு சித்தே பிடிக்காது. நாம்தேவ் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ் சித்த புருஷர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம்தேவ் மகாராஜ் சித்து தெரியாமனும் இல்லை, அவருக்கு சித்து தெரியும். அவர் கூட ஒருத்தர் இருந்தார், பரிசா பாகவத். பரிசா பாகவத்னு பேர். அவர் என்ன செஞ்சார், டால்கரியாக தான் நின்று இருந்தார். திடீர்னு ஆளை காணும். சில பேர் இப்படி மறைஞ்சு போயிடுவா சத்சங்கத்திலேருந்து. அப்புறம் பார்த்தா அவர் ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு போயின்னு இருப்பா. நாம்தேவ் மகாராஜ் என்ன அவர் ஆளை காணுமே, என்ன வந்துட்டு இருந்தாரு, என்ன பிரச்சனை அவருக்கு? யாராவது ராமகிருஷ்ணனை சொல்லாமல் விட்டாளா, யாராவது அவரை திட்டி விட்டாளா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா, என்ன வந்துதான் இருந்தார் அவர் நம்ம சத்சங்கத்துக்கு, என்னாச்சு? அவர் இப்போ வேற லெவலில் போயின்னு இருக்கார் மகாராஜ். என்னாச்சு? அவருக்கு ஒரு கல் கிடச்சிருக்கு. கல் கிடச்சதெல்லாம் பெருமையா? இல்லை மகாராஜ், அவருக்கு ஒரு பரிசா கல் கிடச்சிருக்கு. பரிசா கல்லா? என்ன பரிசா கல் மகாராஜ்? பரிசா கல்லை வச்சு இரும்பை தொட்டால் தங்கமாக மாறிடும், தெரியுமா உங்களுக்கு? ஓ சரி, அந்த கல்லை வச்சு அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறாரா? தங்கமாக மாற்றின்னு இருக்கார். சரி, மாற்றிட்டு வர வேண்டியதானே. மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஏற்படுத்துமா? இல்லை மகாராஜ், அவர் உபாசனை பண்ணிட்டு இருக்கார் அந்த கல்லை. சாலிகிராம உபாசனை மாதிரி டெய்லி விட்டு பூ வச்சு பொட்டு வச்சு சாலிகிராம உபாசனை மாதிரி பரிசா கல்லுக்கு அபிஷேகம் பண்ணி எதை பூஜிக்கிறார்? அநேக தேவதா நேனே மாதே சித்த கோட கீத காத்த விட்டோபாஸ் எல்லாம் வரும். அவ சொல்லுவான், அவருக்கு ஒரு 42 நாள் செஞ்சான்னா அப்படியே கொட்டிடும். கொட்டலாம், அதுக்காண்டி விட்டுட்டு போயிடுவியா நீ? இத்தனை நாள் உபாசனை பண்ண தெய்வத்தை விட்டுட்டு போயிடுவியா? சகல தேவான்சா நியந்தாமாஜி விட்டல மாதா பிதா இப்படி பண்றாரா? ஐயோ, மாய வலையில விழுந்துட்டாரு. ஒரு கல்லை வச்சு இன்னொரு மண்ணை வாங்கின்னு இருக்கார். கல்லை வச்சு மண்ணை வாங்கின்னு இருக்கார். இதில் என்ன பெரிய பெருமை? எது மண்ணுனா தங்கம் தான் மண்ணு. கிளிட்டரிங் சாயில், அது பேர் என்னது? கோல்டு. சாயில் தான் மெட்டல் ஆறுது, அது கிளிட்டரிங்காக இருக்குது, அவ்வளோதான். வெங்கலமும் இருக்குது, கருக்கிற சுபாவம் இருக்கிறதுனால அது வெங்கலம்ங்கிறோம், இல்லை பித்தளைங்கிறோம். பித்தளைக்கு கருக்கிற சுபாவம் இருக்கிறதுனால பித்தளை, கருக்கிற சுபாவம் இல்லாதது தங்கம்னு சொல்கிறோம். இல்லை என்ன பெரிய விஷயம்? அதை வச்சு என்ன செய்ய போகிறேன்? பார்த்தார், சரி விட்டுட்டார். இந்த விஷயம் பரிசாபாகதருடைய மாமியும் நாம்தேவ் மகாராஜுடைய மாமியும் ரொம்ப தோஸ்து. எதுக்குன்னா, சந்திரபாகாலிருந்து தண்ணி எடுத்துன்னு வரும்போது இவள் 2 பேரும் தான் சேர்ந்துட்டு போவாள், சேர்ந்து வருவாள். நாம்தேவ் மகாராஜ் எவ்வளவு ஏழ்மையில் இருக்காரோ அவ்வளோ ஏழ்மையில் தான் அவரும் இருந்தார். ஒரு நாளைக்கு பார்த்தா புது வெள்ளி கொலுசுலாம் போட்டுருக்கு, ஒரு நாளைக்கு பார்த்தா தங்க வளையல் வருது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் ஏறிண்டே இருக்குது இந்த மாமிக்கு. அப்புறம் சந்திரபாகால தண்ணி எடுக்க வரதுக்குதே பட்டு புடவை தான் கட்டின்னு வரும். நன்னா இருக்கடி, டெய்லி ஏதாவது ஒன்று புதுசு வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. உங்கள் மாமா எங்கே வேலை பார்க்குறாரு? ஆற்றுல பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பார்க்குறேன். அது ஒரு வேற விஷயம். ஏண்டி, நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, எனக்கு சொல்லக்கூடாதா? சொல்லலாம், நீ யாருக்கா சொல்லக்கூடாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நான் சொல்ல மாட்டேன், சொல்லு. விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிட்டா. அப்படி ஒரு கல்லா? ஆமாண்டி. எனக்கு ஒரே ஒரு நாள் கொடுக்குறியா? கொஞ்சம் கடன் தொல்லை, அதை மாத்திரம் செஞ்சுட்டு நான் திருப்பி கொடுத்துறேன். ஒரு நாள் மாத்திரம் தான். சரின்னாலாம், இந்த பாரு எங்கள் மாமா பூஜை முடிச்சுக்கிட்டோம், ஊர்லேருந்து எடுத்து தரேன், ஆனால் மறுநாளைக்கு பூஜைக்குள்ளே எனக்கு தந்துடணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், வச்சா எத்தனை நேரத்தில் தங்கமாக மாறும்? அதெல்லாம் வச்ச உடனே தங்கமாக மாறிடும். ஆமாம் பாரு, ஒரே ஜாலியாக போச்சு. அந்த மாமி ராஜாயிக்கு அந்த ஸ்பர்ஷங்களில் கொடுக்குறா. இவன் வந்தா இரும்பை தேடின்னு இருக்கா வீட்டில்.
பீரோவில் வைக்கணும்னா பீரோவில் யாருக்கு தூக்கின்னு போகிறது? சின்னதாக பார்க்கணும், கை கடக்கமாக பார்க்கணும். அப்படி இரும்பை தேடுறா, அங்கே இரும்பை திரும்பி திரும்பி தொடுறா, தங்கமாக மாறுது. ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தங்கத்தை சேர்த்தா, கொஞ்சம் விற்றா, கொஞ்சம் பணத்தை வாங்கினா, கடன்லாம் முடித்தா, அப்புறம் குழந்தைகளுக்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கினா, ஒரு மாதத்துக்குள்ளே பழசம் இருக்குது. பெரிய விஷயமா அந்த காலத்தில். இன்னமும் ஜனங்கள் இருக்குது தேங்காய் வாங்காது கீத்து வாங்கிப்பார். கீத்து 5 ரூபாய்க்கு தேங்காய் கொடுங்களேன்னா ஒரு சிரட்டையிலேருந்து இவ்வளோ எடுத்து கொடுப்பான். அன்னிக்குள்ளே சட்னி முடிஞ்சு போச்சு, அன்னிக்குள்ளே சமையல். 5 ரூபாய்க்கு தேங்காய் தாங்க. இன்னமும் இருக்காக சில பேர். இப்போ ரொம்ப கிடையாது, நிறைய தமிழ்நாடு நல்லா செழிப்பாகிடுது. இப்போ அப்படிலாம் நாள் கணக்குக்கு வருவாள், வாங்கிட்டு வருவா. அப்படி வாங்குறவா மாத கணக்குக்கு வாங்கிட்டா பலசரக்கெல்லாம். எல்லாம் புது ட்ரெஸ்ஸு. நாம்தேவ் மகாராஜ் கோவிலுக்கு போயிட்டு மறுநாளைக்கு வந்தால் எல்லாம் புதுசாக இருக்கு. என்னம்மா என்ன ஆச்சு? அது ஒரு ரகசியம். நீங்கள் சாப்பிடுங்க. இன்னும் இன்றைக்கி பால் பாயாசம், ஸ்வீட்டு, பாதாம் கேக்கு, கேஷ்யூ நட். என்ன பொங்கலில் இவ்வளவு மந்திரி பரப்பா பார்த்ததே இல்லையே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னம்மா என்ன ஆச்சு? கடன் வாங்கிட்டியா? கடன் எல்லாம் அடைச்சாச்சு. அடைச்சியா? ஏது ரூபா? இந்த தனியாக சொல்கிறேன், சொல்லுமா. நம்ம பரிசா இருக்கா இல்லையா? ஆமாம், டால்கரி வருவானே அவன்தான். வாத்துக்காரி ஒரு கல் கொடுத்தா. அவருக்கு எல்லாம் கதையும் தெரியும். அதுக்கு பேர் பரிசக்கல்லா. அது தொட்டால் இரும்பு தங்கமாக மாறிடும். அப்படியா? அதை வச்சு எல்லாம் மாற்றினேன், நாளைக்கு கொண்டு கொடுத்துருவேன், நமக்கு போரும் இல்லையா? இந்த கல்லை காட்டு பார்ப்போம். கல்லை காட்டினா, ஓ இதுதானா, ஒரு நிமிஷம் இந்த வரேன் சொல்லிட்டு போனார். எங்கேயோ போயிட்டு வந்தார். கல் எங்கேனா? நான் சந்திரபாகாவில் தூக்கி போட்டுட்டேன்ட்டார். நேரவே சந்திரபாகா ரிவரில் சந்திரபாகாவுடைய ஆற்றுல தூக்கி போட்டுட்டார். பெருசக்கல்ல எரிஞ்சிட்டு வந்துட்டார். ராஜா என்ன எரிஞ்சிட்டு வந்துட்டு சொல்லிவிட்டு கோவிலுக்கு போயிட்டார். இவளுக்கு என்ன பாடுபடும் ராஜாய். பரிசாபாகருடைய ஆத்துக்காரி வந்தா. எடி சீக்கிரம் தான், பூஜைக்கு ஆரம்பிக்க போகிற, சீக்கிரம் தான். எடி என்ன? எங்கள் ஆத்துக்கார் தூக்கி போட்டார், அவ்வளோதான். இதயத்தில் கையை வச்சுண்டா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குடி. இப்படி நான் என்னடி செய்ய? எங்கள் ஆத்துக்கார் இப்படி செஞ்சுவிட்டார். உங்களை யாரும் ஆத்துக்கார்ட்ட கொடுக்க சொன்னா? அவர் கேட்டார். நான் தான் சொன்னேன் ஒத்துட்டும் கொடுக்காதன்னு. இப்படி செய்வார்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ எங்கள் ஆத்துக்கார்ட்ட நான் என்ன போய் சொல்லுவேன்? நான் அழுதுகிட்டே போனால், இனிமே உன்ட்ட சேரனா பார், உன்ட்ட பேசுகிறானா பார், இனிமேல் என்கிட்ட வந்துடாது, வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்ண்டே போயிட்டார். மாமா ஸ்ரத்தையா மேலே இருக்கிற புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா உள்ளே பரிசக்கல்லாம் காணும். ஏ தேவியை எங்கடி காணும்? அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கல் தான் லக்ஷ்மி தேவி. தேவி எங்கடி காணும்? கதையை சொன்னால் திட்டுறார் ராஜா அவளுடைய ஆத்துக்காரியை. திட்டுவிட்டு நேரம் நாம்தேவ் மகாராஜ் வீட்டுக்கு வந்தார். நாம்தேவ் மகாராஜ் அப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டார். வந்த நேரத்தில் வந்தார். திட்டு நாம்தேவ் மகாராஜ், மக்க வேண்டான்னா சும்மா இருமியா, நீ எதுக்கு வாங்குறீர்? என்னுடைய கல்லை தூக்கி போடுறதுக்கு உமக்கு யாரவே ரைட்ஸ் கொடுத்தா? அப்படி இப்படின்னு சத்தம் போட்டார். பணம் 10 செய்யும். எல்லாம் பக்கத்தாத்தில் நாம்தேவ் மகாராஜன் இவர் தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். தூக்கி போட்டவுடனே வைக்கிறார். பணம் பந்துக்கள்கிட்ட மரியாதைங்கிறது பணத்தை வச்சு தான். சுற்று வட்டாரத்தில் மரியாதைங்கிறது பணத்தை வச்சு தான். அங்கே பிரேமையெல்லாம் ஒர்க் ஆகாது. பிரேமை பொங்கும் வண்ட காசு இருந்ததுன்னா. பிரேமை வறண்டு வேடம் காசு இல்லைன்னா. அவர் அப்படி திட்டுறார். நாம்தேவ் மகாராஜ் சொன்னார், உமக்கு பரிசக்கள் தானே வேணும்? ஆமாம், சந்திரபாகா நதியில் எரிஞ்சால் எப்படி தேடுறது? நான் தேடுறேன். அப்போ அவர் நினச்சிட்டார், ஓஹோ அப்போ பத்திரமா தான் வச்சுருக்கார். வாரம் நான் தேடி தரேன். சந்தோஷமாயிடுச்சு. வாரம் நேராக போனார். சந்திரமகா கரைக்கு வந்தார். அங்கே ஒரு 4-5 கூழாங்கல் எடுத்தார். 5 கூழாங்கல் பொத்தையாக பார்த்து எடுத்தார். நல்ல வழுவழுன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்தார். இந்தார வச்சுக்கோறோம். இந்த விளையாட்டா? நான் நீர் கூழாங்கல் கொடுத்துருக்கார், நான் பரிசக்கள் கொடுத்தேன்.
கூழாங்கல் கொடுத்துருக்கு. கூழாங்கல்னு எப்படிப்பா சொல்கிற? இது பரிசக்கல் தான். இது தங்கமாக மாற்றாதுப்பா. மாற்றி பாரு, மாற்றலைன்னா கேளு. பரிசக்கல் எடுத்தார், இரும்பை தொட்டார், தங்கமாக மாறிடுது. அது பரிசக்கல்லாவே மாறிடுது. பிரத்யக்ஷதாவிலி பிரச்சித வாழுವಂಟ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ಪ್ರತ್ಯಕ್ಷದಾವಿಲಿ ಪ್ರಚಿತ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ಪ್ರತ್ಯಕ್ಷದಾವಿಲಿ ಪ್ರಚಿತ ಪ್ರತ್ಯಕ್ಷದಾವಿಲಿ ಪ್ರಚಿತ ಪ್ರತ್ಯಕ್ಷದಾವಿಲಿ ಪ್ರಚಿತ ಪ್ರತ್ಯಕ್ಷದಾವಿಲಿ ಪ್ರಚಿತ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ಪ್ರತ್ಯಕ್ಷದಾವಿಲಿ ಪ್ರಚಿತ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ ವಾಳುವಂಟಿ ಪರಿಸ ಸತ್ಯ. பிரத்யக்ஷதாவிலி பிரச்சீத. பிரத்யக்ஷதாவிலி பிரத்யக்ஷமா காமிச்சு கொடுத்தார் தன்னுடைய சித்தியை. வாழுவண்டி பரிச சத்ய வாழுவண்டி பரிச சத்ய. வாழுவண்டியில கூழாங்கல் பரிசக்கல்லாக சத்தியமா மாறிடுது. இவர் வாக்குக்கு மாறிது. அவ்வளவு மாற்றக்கூடியவர் தன் வீட்டை எப்படி வச்சிருந்தார்? அதனால சித்தி அவருக்கு சரி வராது. சித்தி சாதாசனவே ஸ்ருதி சாங்கீலா சித்தி சாதாஸ்யனவே. சித்தியுடைய தாசன் கிடையாது. ரித்தி சித்தி துவாரி கரஜோடுன்னு திஷ்டதி. ரித்தியும் சித்தியும் வாசல்ல கையை கட்டி நிற்கணுமே தவிர உள்ளுக்குள்ள வரக்கூடாது. சாதுக்களுடைய ஆக்ஞை இது. ரித்தியும் சித்தியும் வாசல்ல கையை கட்டின்னு நிற்கணும், உள்ளுக்குள்ள வரக்கூடாது. என்ன எதிர்பார்த்து அவா இருக்கணுமே தவிர அவளை எதிர்பார்த்து நான் இல்லை. யக்ஷினின்னு ஒரு தேவதை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள்? யக்ஷினியை யார் மந்திரோபாசனம் பண்ணி ஆவர்த்தனம் பண்ணி அது சித்தி பண்ணுறாலோ ஒரு தேவத்தை தோளில் வந்து உட்காந்து தோள்பட்டையில் வலது காதில் கெங்கமிங்க பேசிகிட்டே இருக்கு. யார் வராளோ அவள் பிரச்சனையெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லும். நமக்கு நம்ம பிரச்சனையே பிரச்சனையாக இருக்குது. வரவன் போகிறவன் பிரச்சனைலாம் காதல் சொல்லிட்டு சரியே சொல்கிறா இல்லையா? அவள் யாருனோ அவள் பிரச்சனை அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுடுவாள். ஏன்னா அந்த யக்ஷினியுடைய உபாசனா. அவள் காதில் வரவர் வந்து இவர் பேர்பட்டவர், அவள் அப்பா அப்படி, இவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இது தீரக்கூடிய பிரச்சனை தீராத பிரச்சனை, எதை செஞ்சால் தீரும் எல்லாம் சொல்லிவிடும் காது. அது என்னைக்கு வாயை மூடும்னா வாயவே மூடாது, சொல்லிகிட்டே இருக்கும். லோகம் அனித்தியம்னு தெரிஞ்சு போச்சு. அதில் என்னது பெருசு? நாளைக்கு சாக போகிறோம்னு ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோ, ஒருத்தருக்குமே தெரியாது அவன் சாக போகிறான். ஆனால் அவனுக்கு மாத்திரம் தெரியும் நாளைக்கு நம்ம சாக போகிறோம். அப்போது உனக்கு வந்து மைசூர் சாண்டல் சோப் வேணுமா பிஎஸ் சோப் வேணுமான்னு கேளுங்க. சாய்ஸில் என்ன செலக்ட் பண்ணுறான் பாருங்க. என்னத்த சோப் பேசாமல் இருடே. உனக்கு கோகுல் பவுடர் வேணுமா இல்லாட்ட இந்த பவுடர் வேணுமா, பான்ஸ் பவுடர் வேணுமா? பேசாமல் எனக்கு பவுடரும் வேண்டாம் சோப்பும் வேண்டாம். ஏன்னா அனித்தியத்தை உணர்ந்தால் தான் இதில் இருக்கக்கூடிய அசத்தியத்தை நமக்கு புரிஞ்சுக்க. நமக்கு மரணம் இல்லைன்னா இதில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த வாழ்க்கை எவ்வளவு க்ஷணிகமாக இருக்குது, அதில் என்ன சித்தி வேண்டியிருக்கு? வாழ்க்கை க்ஷணிக்கம், அதில் இவ்வளோ பிராய்ச்சிந்தம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிட்டே இருக்க போகிறோம். இருக்கிறது போகிறோம்யா, பகவான் நாமசங்கத்தன் பண்ணிட்டு போயின்று கொஞ்சம்தான் இருக்குது வாழ்க்கை, இவ்வளோ தான் இருக்குது, மிச்சம் பாதி கடந்தாச்சு. ஆயுர் வருஷதாம் நிருணாம் பரிமிதம் ராத்திரௌச்ச அர்த்தம் கதம் தஸ்யார்த்தஸ்ய சார்த்தம பரம் பாலத்வ வித்தத்வயோஹோ சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம் சேவாதிபிர்ணீயதே ஜீவே வாரி தரங்க சஞ்சல தரே சௌக்கியம் குதப் பிராணினா.
काय भजनासी उरले ते पाहेगा राम राम स्मरा राम राम स्मरा काय भजनासी उरले ते पाहेगा राम राम स्मरा राम राम स्मरा மாவுளியே இதெல்லாம் கண்டனம் பண்றவர் தான். ஏன் சாங்கதேவருக்கு கண்டனம் பண்ணலையா? கண்டனம் பண்ணினார். எத்தனையோ சித்தர்களை சித்தி கூடாதுன்னு கண்டனம் பண்ணார். ஆனால் இவர் சித்தி காமிக்கிறார்னா இவர் பக்தியை பிரகடனம் பண்ணுறதுக்காக. நாம்தேவ மகாராஜோட பக்தி எப்பேற்பட்டதுங்கிறத பிரகடனம் பண்ணுறதுக்காக வேண்டி சித்தியை காமிச்சார். நாம்தேவ மகாராஜுக்கு பிடிக்கலை, அவருடைய எண்ணமும் புரியலை. आनोनी उदक देन तुझा हाती न दिसे अणुगती आणि काही அவருக்கு துளி கூட அதில் இஷ்டம் இல்லை. சித்தியை பெற்றாவது அந்த சாக்கத்தை குடிக்கணுமா? அந்த ஜீவன் போனா போகிறது. தேக ஜாவோ ஹெச்சி கடி பாய ஹரிசின்னு சொல். இதில் நம்ம வாழக்கூடாது. அப்போ சொன்னார், மகள் அவுனியா நேத்திர நிர்தாரி பை கேலாம் ஹிருதயா ठविला கேஷி ராஜா. கேசவா, தண்ணீர் குடிக்கிறதுக்கு இவ்வளவு சித்தி வேணுமாப்பா? எனக்கு உன் குழந்தை தண்ணீர் குடிக்கிறதுக்கு சித்தி வேணுமா? தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன சித்தி வேணும்? சித்தி இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும் ஒரு பக்தன். நான்னா எனக்கு அந்த பக்தி எதுக்கு? நான் எதுக்கு பக்தன்னு சொல்லணும்? लाजये ते मना तुझा मनविता दास गोडी नाही रस बोलिलिया सारखी. लाजये ते मना तुझा मनविता दास गोडी नाही रस बोलिलिया सारखी. लाजविले मागे संतांची हे उत्तरे कलो येथे खरे तुझे एकावरून. लाजविले मागे हे उत्तरे कलो येथे खरे तुझा एकावरून. लाजले गे माळे लाजये ते मना तुझा मनविता दास गोडी नाही रस बोलिलिया सारी. लाजये ते मना तुझा मनविता दास गोडी नाही रस बोलिलिया सारखी. तुका म्हणे कोणी जावदविला वाणी प्रसाद वांचुनी तुमचिया विठ्ठला. लाज येते मना तुझा मनविता दास गोडी नाही रस बोलिलिया सारिखी. தன்னால் பக்தி பண்ணியிருக்கேன். சித்தி இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும் நீ சொல்கிறியாப்பா? எனக்கு நீ நினச்சா எனக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதா? அவ்வளோ துர்பாகியவானான், அவ்வளோ துர்பலனா நீ? இல்லையே. तू इष्टपुत्र बंधू सोयरा जननी जनकू नेनेमी आணிக்கு तुझा वांचुनी. ஒன்ன தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, தெரியவும் வேண்டாம். வேற எதுவும் தெரிய வேண்டாம். துக்காராமரா சொல்றார் இல்லையா, யாவீன ஆணிக்கு அசத்தா சாதன வாகதசே ஆன விட்டோபாஸ். இதை தவிர வேறு எந்த சாதனையும் எனக்கு தெரியாது, தெரிய வேண்டாம். ஓம் வீழில் ஆணை. இனி யார் எனக்குனா, இஷ்டமித்ர பந்து சோயிரா ஜனனி ஜனகு. நீயே எனக்கு தாய், நீயே எனக்கு தந்தை, நீயே எனக்கு மித்ரன், நீயே எனக்கு பந்து. நேனேமி ஆணிக்கு துஜ வாஞ்சோனி. எனக்கு ஒன்றை தவிர வேற இன்னும் லகிமா கரிமா பரிமா கரிமா எதுவும் தெரியாதப்பா. இவரெல்லாம் ஏதோ செஞ்சுட்டு வர, எனக்கு வேண்டாம். ஏன்னா அப்பேற்பட்ட முதல்ல காலை பிடிச்சுண்டு ஜீவனுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற கணேசனுக்கு எந்த சித்தி, கஜேந்திரனுக்கு என்ன சித்தி தெரிஞ்சது? சித்தியை வச்சுண்டா வந்தது கணேஷ். இந்த கஜேந்திரன் முதல்ல இருந்து யாரு காப்பாத்தினா? அவனுடைய சித்தி காப்பாத்திட்டா.
गजेंद्राकारणे जावेगी धावणे गजेंद्राकारणे वेगी धावणे केले तव स्मरणे कलोवे द्रौपदी कांती येती सोडविने द्रौपदीचे आकांती येती सोडविने ते मजा कारणे विसरलासी गजेंद्राकारणे जावेगी धावणे गजेंद्रन कावंडी ओडोडी वरलेयानी गजेंद्रन कावंडी ओड नारायणाखिल गुरो भगवन् नमस्ते ஓடி வரலையா நீ? ருக்மணி தேவியை கேட்டாலாம், எங்கே போகிறேள்? சொல்லணும் கஜம் திராத்தும். பதில் என்ன வரணும்? குதஹ போ குத்திர கச்சதி போ கஜம் தாத்து கஜம் திராத்தும். கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு போகிறேன், கஜம் திராத்தும் அப்படின்னு சொல்லணும். கஜம் திராத்தும்னு சொல்கிறவர் வேகம் எப்படி இருந்ததுன்னா, கேன அங்கே சொன்னாராம், ஜம்னை இறங்கிட்டாராம். கஜம் திராத்துன்னு கேன ருக்மணிகிட்ட சொன்னாராம், ஜம்னு இறங்கிட்டாராம். அதிலிருந்து டயத்துக்கு வந்தால் ஜம்னு இறங்கிட்டார சொல்கிறார் இல்லையா? அந்த ஜம்னு இறங்கினது முதல்ல நாராயணன் தான் இறங்கினார். கஜம் திராத்தும்னா கே அங்கே சொன்னார், ஜம்ங்கும்போது இறங்கிட்டார். அவ்வளோ வேகமாக ஜாவேகி தாவணே கேலே துமத்து கேலே தவ ஸ்மரண களவலோ நீ. உன்னுடைய ஸ்மரணம் பண்ணலையே, அவ்வளோ ஓடி வரலையா நீ? அவனுக்கு சித்தி இருந்ததா கஜேந்திரனுக்கு? திரௌபதிதே ஆகாந்தி ஏத்தி சோடவினே. நீ வந்துதான் செய்யணுங்கிறது இல்லையேப்பா. திரௌபதிக்கு அவளுடைய வஸ்திரத்தை எப்படி விட்ட? வந்தா செஞ்சான் கிருஷ்ணன். இதாவது கஜேந்திரன் காப்பாற்றுறதுக்கு கருடன் மேலே ஏறி வந்தா. ஆனால் திரௌபதிக்கு வரக்கூட இல்லையே. தே மஜ காரணே விசரலாசி. எனக்கு மாத்திரம் என்ன மறந்து போயிட்டியா? ஏதா நிரவிலே ஞான தேவா பிரதி ஏதா நிரவிலே ஞான தேவா பிரதி ஏதா நிரவிலே பாண்டுரங்கா, உனக்கு நல்லா தெரியும் எனக்கு சித்தியில் ஆசை இல்லை, எனக்கு சித்தியும் தெரியாது. எனக்கு ஒன்றை தவிர ஒன்றும் வேண்டாம், ஒன்றை தவிர ஒன்றும் தெரியாது. ஆனால் இவரோ கடற்கரை சின்னதான உள்ளே போனால் தண்ணி எடுத்துன்னு வர. இவரே மாதிரி எனக்கு தெரியாதுப்பா. இப்படி அவஸ்தப்படுறதுக்காக இவர் கையோட என்னை பிடிச்சு விட்டியா? நான் சொல்லல, நாம் தேமராஜ். दिदला त्याचे हाती हात माझा दिदला त्याचे हाती என் கையும் அவர் கையும் சேர்த்து விட்டு எதுக்காக வேண்டி இவர் பண்ணுவார், நான் அந்த சித்தியை வச்சு தண்ணி குடிக்கணும்னு நினைச்சியா? இதெல்லாம் சித்திக்கா வேண்டிதான். என்ன இதெல்லாம் படிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி இவற்றை என்ன பிடிச்சி விட்டியா? அவருக்கு சித்தியே பிடிக்காது, தாட் பூட்டுன்னு பிடிக்காது, பாகவதாளுக்கே பிடிக்காது, வைஷ்ணவ தர்மத்தில் அது கிடையவே கிடையாது. அது சித்த புருஷர்கள் பண்ணுவா. எதுக்கு நானா அதை நாம சங்கீர்த்தனத்துக்கு சேர்க்கணும்னா சரி பரவாயில்ல. குறை தீர்க்கும் நேரம் போர்டு எல்லாரும் வாங்க சொல்லுங்க, முடிஞ்சதை தரேன். இப்படி சொன்னா இந்த துக்கம் என்னைக்கு தான் போகும்? உனக்கு ஞானத்தை காட்டிலும் துக்கத்தை போகக்கூடிய சாதனம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. அப்போ பக்தி ஞானத்தை கொடுக்காம வெறும் சித்தமத்திரம் காமிச்சிருந்தா லோகத்தை இன்னும் கொஞ்சம் முட்டாளாக்குறோம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை மறக்கடிக்கிறதுக்கு சில பேர் குடிக்கிறார், அது பெரிய மருந்தாங்க கவலையை மறக்கிறதுக்கு. அப்ப என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் மூடத்தனம் தான் வருதே தவிர கவலை போகுமா?
இது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தம் பிராயச்சித்தங்களுக்காக வேண்டி சித்தி வேலைக்கு போறது. சம்சாரத்துல துக்கம் இருந்துட்டே தான் இருக்க போறது, மாத்த போறோமா? அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி நம்ம மனசுக்கு பாதிக்காம இருக்கணுமோ அதை ஏத்துக்கணும். பெயின் கில்லர் வியாதியை போக்குமா, வலியை குறைக்குமா? ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். எங்கெங்கெல்லாம் வலி இருந்ததோ எல்லா வலியும் விதேகி ஆயிடும், வலியே சரி. அப்போ வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே கழிக்க முடியுமா? அப்புறம் அதுக்கு பெயின் கில்லருக்கு வேற மருந்து போடணும். அப்புறம் அந்த மருந்து இவ்வளவு சாப்பிட்டதுக்கு. இதெல்லாம் பெயின் கில்லர் பிராயசித்தங்கள்லாம். சித்தி எல்லாம் பெயின் கில்லர். நீங்க ஔஷதத்துக்கு வாங்க. ஏதோ ஔஷதம் தான், பக்தி ஞானம் மாத்திரமே ஔஷதம் வாழ்க்கைக்கு. இதெல்லாம் பெயின் கில்லர். பெயினை தள்ளி போடும், திருப்பி நீதான் அனுபவிச்சாகணும். தள்ளி போடும் துக்கத்தை, ஆனா திருப்பி நீதான் அனுபவிச்சு விடணும். அதனால இதுக்காண்டிதான் அவர் என்னோட சேர்த்து விட்டியா சித்தியை காமிக்கிறதுக்கு, சித்தியை படிச்சுக்கிறதுக்கு. ஆம் மணி த்ரிஷா காந்தா நாம கரித்தே சே தாவா, மணி த்ரிஷா கிராந்த நாம கரித்தே தாவா, மணி த்ரிஷா காந்தா நாம கரித்தே தாவா, மணி த்ரிஷா காந்த நாம கரித்தே தாவா. वेगी जाऊनी देवा सांभाळले, वेगी जाऊनी देवा सांभाळावे, तव तो आंतरबंधू ऐकोनी वचन, तव तो आंतरबंधू ऐकोनी वचन, मनाचे मी मने वेगू केला, मनाचे नी मने. இதை பார்த்த உடனே பாண்டனுக்கு மனசு பொறுக்கலையா? அதான் ஞானசம்பரா சொல்றார், உன் பிரேமையில தான் பாண்டங்கன் இருக்கான். தனக்குள்ளேயே பேசிக்கிறார், பாண்டரங்கா பாண்டரங்கா இது உனக்கே அழுக்குமா? சித்திய வச்சு நான் தண்ணி குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு? உன்னுடைய பக்தன் நான் எதுக்கு சொல்றேன்? மனவா ஹரிஜெயதாஸ், நான் சித்திதாசனா ஹரிதாசனா? சித்திஜா தாசனவே, பட் ஹரிதாஸ். எனக்கு நீ கொடுத்தா வாங்கிக்கிறேன், சும்மா அங்கங்க சித்திலாம் கொடுத்தா வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பாண்டவனுக்கு வேகம் வந்துருத்தான். சத்தியம் பலே நாமதேவா, மனாச்சேனி மனே வேகு கேலா, மனச காட்டிலும் ஒரு வேகத்தை எடுத்துட்டாராம் பாண்டுறாங்க அவருக்கு வரத்துக்கு. தவ கடகடித்த கூப்ப உதக்கே ஓ சண்டலா. என்ன ஆச்சுனா, உள்ள கொஞ்சமா இருந்த தண்ணீர் கிணத்துல இருந்து பொங்கி வெளியில ஆரம்பிச்சிருந்தான். தவ கட கடித்த கூப்ப உதக்கே ஓ சண்டலா, கல்பாந்தி கவலலா சிந்து ஜைசா. கல்பாந்தத்துல சிந்து எப்படி பொங்கிண்டு வருமோ, சாகரம் எப்படி பொங்கிண்டு வருமோ, அது போல கிணத்துக்குள்ள இருந்து தண்ணீர் பொங்கின்னு வரும். ஞான தேவாமனே, ஞான தேவாமனே சாலே அபிநவ, ஞான தேவாமனே சாலே அபிநவ, ஞான தேவமனே தாலே அபிநவ, ஞான தேவமனே தாலே அபிநவ, ஞான தேவாமனே, ஞான தேவாமனே, ஞான தேவாமனே साले अभिनव. कई सारिणिया देवा केले येने, कई सारिणिया देवा केला येने, कृपेचे ओसरू होता देवा पोटी, कृपेचा ओसरू होता देवा पोटी. कैसे कई सारिणिया देवा केला येने. நாமதேவ மகாராஜுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான். ஞான தேவாமனே சாலே அபிநவ. ஏன்னா இவர் லீலை பண்ணி தான் பார்த்துருக்கார், பாண்டன் லீலை பண்ணி முதல் தடவை இப்ப பார்க்க. எப்பவுமே ஞானசம்பர மகாராஜா லீலை பண்ணிட்டு வந்துடுவார். அவர் லீலை எப்படி பண்ணுவார்? சித்த காமிச்சு பண்ணிடுவார்.
ஆனா இது வேற மாதிரி தான் இருக்கு. நம்ம தண்ணீரை தேடி போனோம், நாமளுக்கு தண்ணீர் தேடி வருது. சித்தர்களுக்கு இவர்கள் தேடி போக வேண்டியிருக்கு, பக்தர்களுக்கு அது தேடி வாழ்த்து வருது. சித்த தேடி சித்தர்கள் போவா, ஆனா பக்தர்களை தேடி சித்தி வரும். வந்தாலும் வெளியிலேயே எனக்கு வைப்பா, உள்ளவனை சேர்த்துக்க மாட்டான். தாலே அபிநவ ஞான தேவமனே ஞான தேவமனே தாலே அபிநவ. அபிநவ அபிநவனா புதுசா இருக்கு. கீழே வந்துருது. எப்படி ஐயாவாளுக்கு கிணத்துல இருந்து பொங்கித்தோ, ஐயாவாளுக்கு அவனு திருவசூர்ல பொங்கித்து, இது ராஜஸ்தான்ல பொங்குறது. பக்தர்களுக்கு எங்க இருந்தாலும் பொங்கும். ஏன்னா அவ பிரேம பகவான்கிட்ட பொங்கிட்டு வருது. எது பொங்காது? உள்ள இருந்து பொங்கிட்டு வருது. கைசாரிணியா தேவா கேளாயனே. ஆளு கட்டி போட்டிருக்காரு பாரு. ஞானேஸ்வரராஜ் என்ன சொல்ற, எப்படி கட்டி போட்டிருக்காரு பாரு நாமதேவர். பகவான கடன்காரனாக்கி வச்சு என்னையா 2 வரி பாடினார் உள்ள இருந்து வரும். நாயன்மார்கள் எல்லாரும் அப்படித்தானே, 2 பாடல் பதிகம் பாடினா முடிஞ்சது. கதவு திறக்கும், மூடும், நந்தி நகரும், எல்லாம் பதிகம் தான். 4 வரி பாட்டு. எப்பேற்பட்ட இவா சித்தலாம் பண்ண மாட்டா, பதிகம் பாடுவா. வச்சனம் யாரு பண்ணுவா? சித்தி எல்லாம் அது பரமேஸ்வரனே பண்ணிக்கிட்டோம். அது விஷ்ணு நம்ம கையால பண்ண வேண்டாம், நம்ம கையால பண்ண. நமக்கும் சித்திக்கும் ரொம்ப தூரம், 1000 காதம். எது தேவை அவனே பண்ணட்டும். கேசாரிணியா தேவ கேளாயனே. கைசாரிணியா தேவ கேளாயனே. सावध करुणिया दिले आलिंगन. सावध करुणिया दिले आलिंगन. सावध करुणिया दिले आलिंगन. सावध करुणिया दिले आलिंगन. जीवे निंबलोन उतारिले. जीवे निंबलोन उतारिले. सावध करुणिया दिले आलिंगन. सावध करुणिया दिले आलिंगन.